வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அதிவேக வீதியில் அதிகாலையில் கோர விபத்து, 2 பலி. நெடுந்தீவு மற்றும் கச்சதீவை ஒன்றிணைக்கும் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம், அரசு கவனம். பிரேத பரிசோதனையில் வைக்கப்பட்டிருந்த சிசுவின் உடல் மாயம், கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சம்பவம். ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் போலீசாரால் கைது. இராணுவத்தினரை பழிவாங்கும் அரசு பயங்கரவாதிகளை கொண்டாடும் போது அமைதி காக்கிறது, மொட்டு கட்சி காட்டம். 554 சிறை அதிகாரிகளை நியமிக்க அனுமதி. செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பவே வடக்கிற்கு வந்த அனுர, அடியோடு நிராகரித்த மீன்பிடி அமைச்சர். செம்மணி ஊடாக பயணித்தும் கீழே இறங்கி பார்க்காமல் சென்ற அனுர. ஐநா மனித உரிமைகள் அமர்வில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்து கூடுதல் கவனம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம், புத்தகத்திற்குள் மறைக்கப்பட்ட துப்பாக்கி, வெளியாகிய புதிய காணொளி. மத்திய அதிவேக வீதியில் 91வது கிலோமீட்டர் தூணருகில் நடந்து வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததோடு மற்றொருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கோதுமை மா ஏற்றி வந்த லொரியொன்றும் பவுசர் வாகனம் ஒன்றும் மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் லொரி சாரதி, உதவியாளர் ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லொரியின் அடிப்பகுதியில் உடல் நசுங்கி உதவியாளர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைக்கும் வகையிலான சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்படுகிறது என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். ஜனாதிபதியுடன் இணைந்து கச்சத்தீவுக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் எமது மீனவ சொந்தங்களின் பாதுகாப்பு, அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி கடற்படையினரிடம் கேட்டறிந்தோம். அதேபோல சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நெடுந்தீவு மற்றும் கச்சதீவை ஒன்றிணைத்த வகையில் சுற்றுலா திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்குரிய சாத்தியப்பாடு பற்றியும் கேட்டறியப்பட்டது. நெடுந்தீவுக்கு தற்போது சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அதனை கச்சதீவு வரை மேம்படுத்துவதற்குரிய திட்டம் உள்ளது என்றார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த சிசு ஒன்றின் உடல் காணாமல் போயுள்ளதாக மருதாணி போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியன்று தெமட்டகொட போலீஸ் பிரிவின் மாளிகாவத்தை ரயில்வே பாதையில் நிறுத்தப்பட்டிருந்த ரயிலின் கழிவறையில் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் தெமட்டகொட போலீசார் விசாரணை நடத்தி நீதவானின் உத்தரவின் பேரில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் சிசுவின் உடலை ஒப்படைத்துள்ளனர். குறித்த உடலம் தொடர்பில் கடந்த 29 மற்றும் 31ஆம் தேதிகளில் மரண பரிசோதனை நடத்துவதற்காக தெமட்டகொடை போலீஸ் நிலைய அதிகாரிகள் கொழும்பு தேசிய மருத்துவமனை பிணவரைக்கு சென்று குழந்தையின் உடலம் தொடர்பில் விசாரித்த போது அதன் உடலம் அங்கிருந்து காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது. எனவே இது தொடர்பில் மருதானை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தலாய் ஆரியவம்ச மாவட்ட பகுதியில் திருடப்பட்டு 2 எருமை மாடுகளை வைத்திருந்த கந்தலாய் பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது: கடந்த 13ஆம் தேதி சேருநுவர பகுதியில் இருந்து திருடப்பட்ட எருமை மாடுகள் கந்தலாய் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு குறித்த பிரதேச சபை உறுப்பினருக்கு விற்கப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் பின்னர் குறித்த நபர் அவற்றை தனது தோட்டத்தில் கட்டியிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபர் ஒரு அரச ஊழியர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கந்தலாய் போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் LM சஞ்சீவ பண்டாரவின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் தஸ்னீம் பவுசான் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சேருநுவர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தலாய் போலீசார் தெரிவித்தனர். இராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது. பயங்கரவாதிகளை கோலாகலமாக கொண்டாடும் போது அமைதி காக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
மகாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். அக்கடிதத்தில் மேலும் தெரிவித்ததாவது, 30 வருட கால பயங்கரவாத யுத்தத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுத்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. யுத்தம் முடிவடைந்தாலும் பயங்கரவாதத்திற்குரிய பிரிவினைவாதம் என்றும் இல்லாதொழியவில்லை என்பதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமானதல்ல. தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக தனது உயிரையும் அர்ப்பணித்ததற்கு முன்வந்த இராணுவத்தினர் இன்று பழிவாங்கப்படுவதனூடாக அதனை விளங்கிக் கொள்ளலாம். இது வடக்கின் சாதாரண மக்களின் தேவைக்காகவல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் இராணுவத்தினருக்கு எதிராக வெறுப்பான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பல்வேறு தரப்பினர் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்பது ஒன்றும் ரகசியமல்ல. அரசாங்கத்தின் ஊடாக இராணுவத்தினரை பழிவாங்குவது ஒரு தரப்பினரது பிரதான நோக்கமாகும். இரு தரப்பினருக்கும் இடையிலான தெளிவான புரிந்துணர்வுடன் இராணுவத்தை பழிவாங்கும் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பயங்கரவாதிகளை கோலாகலமாக கொண்டாடும் போது அரசாங்கம் அமைதி காக்கிறது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு சர்வதேச மட்டத்தில் தடைகள் விதிக்கப்படும் போது அரசாங்கம் அதற்கு எதிராக செயல்படுவதில்லை. பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது. தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்து நாட்டிற்காக சேவையாற்றிய இராணுவத்தினருக்காக முன்னிலையாகும் தார்மீக பொறுப்பு வரலாற்றில் எமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை பிற தரப்பினருக்கு கையளிக்க முடியாது. அரசியல் செயல்பாட்டாளர்களாகவும் பொதுமக்களை உள்ளடக்கிய சமூக செயல்பாட்டாளர்களாகவும் நாங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். அதற்கு மகாநாயக்க தேரர்களின் ஆசீர்வாதத்தை கோருகிறோம் என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய 554 உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க இது குறித்து தெரிவிக்கையில், இந்த வெற்றிடங்கள் குறித்து ஆகஸ்ட் 29, 2025 அன்று அரச வர்த்தமானியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. புதிய ஆட்சேர்ப்பில் 409 ஆண் சிறைக்காவலர்கள், 70 பெண் சிறைக்காவலர்கள், 2ஆம் தர ஆண் சிறைச்சாலை அதிகாரிகளாக 55 பேர், 2ஆம் தர பெண் சிறைச்சாலை அதிகாரிகளாக 7 பேர், 2ஆம் தர ஆண் புனர்வாழ்வு அதிகாரிகளாக 10 பேர் மற்றும் 2ஆம் தர பெண் புனர்வாழ்வு அதிகாரிகளாக 3 பேர் உள்வாங்கப்பட உள்ளனர். செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்கிற்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடியோடு நிராகரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கில் உள்ள புதைகுழிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்திற்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கிறார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி புதைகுழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார்? புதைகுழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பது யார்? இவற்றையெல்லாம் எமது அரசாங்கமே செய்கிறது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட எமது ஜனாதிபதியே வழங்கியுள்ளார். இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டனர். இதனால் தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தன. துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் பலரும் எதிர்பார்த்த செம்மணி விஜயம் நடைபெறாமை பலரை ஏமாற்றமடைய வைத்துள்ளது. அவர் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைகுழியை சென்று பார்வையிடவில்லை. செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கிய பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழ் மக்களை சற்று ஏமாற்றமடைய செய்துள்ளது.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 16வது அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்த கவலைகள் மற்றும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசாங்கம் இந்த சட்டத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்த போதிலும் இதன் கீழ் தனிநபர்களை கைது செய்து நீண்ட காலம் தடுத்து வைப்பது தொடர்கிறது என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்தி அதை ரத்து செய்யவோ அல்லது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்திற்கு இணங்க புதிய வரைவு சட்டத்தை அறிமுகப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்துள்ளார். மேலும் இந்த சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து சந்தேக நபர்களையும் விடுவிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் கருத்து சுதந்திரம், அமைதியான ஒன்றுகூடல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை தேவையற்ற முறையில் கட்டுப்படுத்தும் சட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ உயர்ஸ்தானிகர் பரிந்துரைத்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் 16வது அமர்வு 2025 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த அமர்வில் பங்கேற்க உள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கரைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது குறித்த துப்பாக்கியை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட முறையை காட்டும் காணொளி இணையத்தில் வெளியாகியுள்ளது. சட்டத்தரணி போல் உடையணிந்த நபர் ஒருவர் எடுத்து சென்ற வெற்று சட்ட புத்தகத்திற்குள் ஆயுதம் எவ்வாறு கவனமாக மறைத்து வைக்கப்பட்டது என்பதை இந்த காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலக பாதாள கும்பலில் ஒருவரான கெகல் பத்ர பத்மேவின் நண்பர் வெலஸ்காட்டா மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். உலக பாதாள கும்பலை கைது செய்ய முற்பட்ட போது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவிலிருந்து தப்ப முயற்சித்த போது கெஹல் பத்ர பத்மே காயமடைந்தார். இதனை அடுத்தே கெஹல் பத்ர பத்மேவின் நண்பர் வெலஸ்கட்டா சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் குற்றப்பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கெஹல் பத்ர பத்மே கைது தொடர்பில் குறித்த சந்தேக நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.